ஹாய் தேர்ஸ் அண்ட் டாக்கிஸ் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிற ஹீரோக்களோட லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மணிகண்டன், கரிஷ் கல்யாண், இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோவாக பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் காணப்படுற. இவற்ற கதை அம்சங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவற்ற திரைப்படங்களில் பார்த்தீங்கன்னா போர் தொழில், ஓமை கடவுளே போன்ற திரைப்படங்கள் எல்லாம் பிளாக் பஸ்டர் ஹிட் திரைப்படங்கள். இப்போயும் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த மாதம் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வெளிவர இருக்கின்ற கமலஹாசன் டக் லைஃப் திரைப்படத்துலேயும் போலீஸ் ஆஃபீஸராக அசோக் செல்வன் நடிக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் செல்வனை தமிழ் சினிமாவுக்கு அடையாளமாக கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா 2014ஆம் ஆண்டு அசோக் செல்வன் நடிப்பில் வெளியாகி இருந்த தெகிடி திரைப்படம். இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு த்ரில்லர் திரைப்படம். தமிழ் சினிமாவில் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் திரைப்படத்தில் தெகிடி என்ற திரைப்படம் மாற்று கருத்தில்லாத ஒரு திரைப்படமாக காணப்படுகின்றது. ரொம்ப சூப்பராகவே இந்த திரைப்படம் இருக்கும். அந்த வகையில் அசோக் செல்வனையும் தமிழ் சினிமாவுக்கு அடையாளப்படுத்திய பெருமையும் இந்த தெகிடி திரைப்படத்துக்கு தான் சேரும். இந்த திரைப்படத்தை பி ரமேஷ் என்பவர் டிரெக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு பிறகு படங்கள் பெருசாக அவர் டிரெக்ட் பண்ணவில்லை. இந்நிலையில் அவருடைய 2வது திரைப்படத்தை இப்போது எடுக்க இருக்கின்றார். இந்த திரைப்படத்திலையும் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வனை தான் ஹீரோவாக கொண்டு அதே கூட்டணியில் உருவாக்க இருக்கின்றாராம். இந்த திரைப்படத்துக்காக கிட்டத்தட்ட கடைசி 4 வருடங்களாக ரொம்ப பாடுபட்டு இந்த கதையை உருவாக்கி இருக்கின்றாராம். இந்த திரைப்படத்தின் அதிகாரப்பூர்வமான அப்டேட்டுகள் வெகு விரைவில் வெளிவரும் என்றும் இப்போது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இந்த திரைப்படம் சில வேளைகளில் தெகிடி 2ஆகவும் அமையலாம் என்ற மாதிரி இப்போது சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருகின்றது.